வணக்கம். இந்த ஆழமான ஆய்விற்கு வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு பேச போறது இந்தியாவுடைய விண்வெளி பயணம், குறிப்பா இஸ்ரோவோட ராக்கெட் ஏவுதல் திறன்கள் பத்தி. ஆமாம். ஆரம்ப கட்டத்திலிருந்து இன்னைக்கு எப்படி ஒரு முக்கியமான சக்தியா இஸ்ரோ வளர்ந்திருக்கு நீ பார்க்கலாம். உங்ககிட்ட இருக்கிற குறிப்புகள்ல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. நிச்சயமா. இதுக்கு முக்கிய காரணம் டாக்டர் விக்ரம் சாராபாயோட அந்த தொலைநோக்கு பார்வைதான். அதாவது விண்வெளி தொழில்நுட்பத்தை சும்மா பெருமைக்குன்னு இல்லாம தகவல் தொடர்பு, வானிலை மாதிரி சமூக தேவைகளுக்கு பயன்படுத்தணும்னு நினைச்சாரு. சரி, அந்த பாய்ச்சல் தத்துவம் பத்தியும் குறிப்புல இருக்கு. ஆமாம், அந்த லீப் ஃப்ராகிங் தத்துவம், அப்புறம் சுயசார்பு, இது ரெண்டும் தான் இஸ்ரோவோட பாதைக்கு ஒரு அடித்தளம் போட்டது. சரி, இப்போ இந்த நம்பர்ஸ பார்க்கலாம். ஜூலை 2025 வரைக்குமா 101 ஏவுதல்கள். ஆமாம், ஜனவரியில 100வது ஏவுதல் ஒரு மைல்கல். வெற்றி விகிதம் 85% மேலன்னு சொல்றீங்க. இது எப்படி மத்த நாடுகளோட ஒப்பிடும்போது? இது ரொம்ப நல்ல விகிதம், சும்மா ஒரு நம்பர் இல்ல அது. ஓஹோ. உலக அளவுல பல முன்னணி நிறுவனங்களோட ஒப்பிடும்போது இது ரொம்பவே அதிகம். இதுதான் இஸ்ரோ மேல ஒரு நம்பிக்கையை உருவாக்குது. அப்படியா? ஆமாம். ஒன்வெப் மாதிரி பெரிய கம்பெனிகள் அவங்க செயற்கைக்கோள்களை நம்ம கிட்ட கொடுக்க இது ஒரு முக்கிய காரணம். இது டெக்னாலஜி வெற்றி மட்டும் இல்ல, ஒரு வணிக வெற்றியும் கூட. சரி, இந்த வெற்றிக்கு காரணம் ராக்கெட் தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி தானே? அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா. இஸ்ரோ கிட்ட ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி ராக்கெட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு தேவைக்கும் ஒண்ணு. முதல்ல PSLV, இதுதான் இஸ்ரோவோட உண்மையான வேலை குதிரை. ஒர்க் ஹார்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம். மே 2025 வரை 63 ஏவுதல்கள், வெற்றி விகிதம் ரொம்ப அதிகம். அந்த 104 செயற்கைக்கோள் சாதனை இதுல தானே? சோதனைகள்னு பல விஷயங்களுக்கு இது பயன்படுது. சரி, PSLV நிறைய பண்ணுது, ஆனா கொஞ்சம் கனமான செயற்கைக்கோள்களுக்கு அதுக்கு வேற ராக்கெட் தேவைப்பட்டுச்சே. கரெக்ட். அங்கதான் GSLV வருது. GSLV இது கனமான தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்களை அந்த GTOன்னு சொல்றோமே. ஆமா, புவிநிலை இடமாற்ற சுற்றுப்பாதை ரொம்ப உயரம் இல்லையா? ஆமா, சுமார் 36,000 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கிற நீள்வட்ட பாதை, அங்க கொண்டு போக இது உதவும். ஜூலை 2025 வரை 17 ஏவுதல்கள் நடந்திருக்கு. இதுல என்ன ஸ்பெஷல்? இதுல நாமளே உருவாக்குன கிரையோஜெனிக் தொழில்நுட்பம் இருக்கு. ஓ, உள்நாட்டு தொழில்நுட்பமா? ஆமாம், ரொம்ப குளிரான திரவ ஆக்சிஜன், ஹைட்ரஜன் பயன்படுத்துற இன்ஜின். இது இல்லைன்னா நாம இன்னைக்கும் கனமான செயற்கைக்கோள்களுக்கு வெளிநாட்டை நம்பிதான் இருக்கணும். சுயசார்புக்கு இது ரொம்ப முக்கியம். சரி சரி, அப்போ இப்போ இருக்கிறதுல ரொம்ப சக்தி வாய்ந்தது LVM-3யா? உங்க குறிப்புல 7 ஏவுதல்களும் வெற்றின்னு இருக்கு. ஆமாம், LVM-3 GSLVயை விட பவர்ஃபுல். எவ்வளவு பவர்ஃபுல்? இது 4 டன் செயற்கைக்கோள GTOக்கும் கிட்டத்தட்ட 10 டன் வரைக்கும் LEO, அதாவது குறைஞ்ச புவி சுற்றுப்பாதைக்கும் கொண்டு போகும். அப்போ சந்திரயான்லாம் இதுலதான் பூச்சா? ஆமா, சந்திரயான் 2, 3 எல்லாமே இதுலதான். 100% வெற்றி விகிதம். அதுவும் நீங்க சொன்ன மாதிரி ஒன்வெப்க்கு 72 செயற்கைக்கோள்களை 2 லான்ச்ல அனுப்புனது. ஆமா, அது பெரிய விஷயம். அது உலக அளவுல நம்மளோட வணிக திறனை காட்டுது. கனரக ஏவுதல் சந்தையில இந்தியா ஒரு போட்டியாளரா வளர்ந்துட்டு வர்றோம். சூப்பர். அப்போ பெரிய ராக்கெட்ஸ் இருக்கு, ஆனா இப்போல்லாம் இந்த சின்ன சின்ன செயற்கைக்கோள்கள் பத்தி நிறைய பேசுறாங்களே, அந்த மார்க்கெட்க்கு இஸ்ரோ என்ன பண்ணுது? நல்ல கேள்வி. அந்த ஸ்மால் சேட்டலைட் மார்க்கெட் ரொம்ப வேகமா வளருது. ஆமாம், அதுக்காகவே இஸ்ரோ உருவாக்குனதுதான் SSLV, சிறிய செயற்கைக்கோள் ஏவுகணை வாகனம். SSLV. ஓகே. இதோட நோக்கம் குறைஞ்ச செலவு, அப்புறம் தேவைப்படும் போது சீக்கிரமா ஏவுறது. எவ்வளவு சீக்கிரம்? வெறும் 72 மணி நேரத்துல தயார் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. குறைஞ்ச கட்டமைப்பு போதும். முதல் முயற்சி கொஞ்சம் தடுமாறுச்சு. ஆமா, முதல் டெஸ்ட்ல கொஞ்சம் பின்னடைவு, ஆனா அதுக்கப்புறம் 2 ஏவுதல்களும் வெற்றி. மொத்தம் 3 ஏவுதல்கள் இப்போதைக்கு. இதுல HAL மாதிரி கம்பெனி உள்ள வர்றதா குறிப்புல இருக்கு. ஆமா, பொதுத்துறை நிறுவனமான HAL இது உற்பத்தியில பங்கெடுக்குது. இது தனியார் பங்களிப்பை ஊக்குவிக்கிற ஒரு முக்கியமான ஸ்டெப். அப்ப உலக அளவுல சின்ன சேட்டலைட் ஏவுதல் சந்தையில நம்மளும் போட்டி போட இது உதவும் இல்லையா? நிச்சயமா, இது இந்தியாவிற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நினைச்சு பார்த்து ஆச்சரியமா இருக்கு. 1975ல ரஷ்யா உதவியோட ஆரியபட்டாவை அனுப்புனதுல ஆரம்பிச்சு இது ஒரு தேசத்தோட தன்னம்பிக்கை பயணம் மாதிரி, சுயசார்பை நோக்கிய பயணம். மிக சரியா சொன்னீங்க. ஒரு காலத்துல நாம மற்றவங்களை சார்ந்திருந்தோம், இன்னைக்கு நம்ம தேவைக்கு மட்டும் இல்லாம வெளிநாட்டு கஸ்டமர்ஸையும் ஈர்க்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கோம்.
இந்த வெற்றி விகிதம், இந்த வெரைட்டி, இது எல்லாமே நம்ம திறமைக்கு ஒரு சான்று. ஆமா, இது நம்மளோட தகவல் தொடர்பு, பாதுகாப்பு, வழிகாட்டுதல் எல்லாத்துக்கும் ஒரு முதுகெலும்பு மாதிரி. அப்போ இந்த ஆய்வோட சாராம்சம் என்னன்னா, சமூக நோக்கம், சுயசார்பு இதெல்லாம் மனசுல வச்சு இஸ்ரோ ஒரு ரொம்ப வலுவான, பலதரப்பட்ட, நம்பகமான ராக்கெட் திறனை உருவாக்கி இருக்கு. ஆமா, இதனால இந்தியா உலக விண்வெளி அரங்கில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. நிச்சயமா. இப்போ உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை சொல்லுங்க. இஸ்ரோவோட இந்த குறைஞ்ச செலவு, அதிக வெற்றி விகிதம் எல்லாம் உலகத்துக்கே தெரியும். இப்போ SSLV மூலமா தனியார் துறையும் உள்ள வருது. இந்த நிலையில உலகளாவிய போட்டி, ஒத்துழைப்புக்கு நடுவுல விண்வெளி தொழில்நுட்பத்துல இந்தியாவோட அடுத்த பெரிய பாய்ச்சல் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மனிதர்கள் அனுப்புறதா, இல்ல வணிக ரீதியா இன்னும் ஆதிக்கம் செலுத்துறதா? ஆமா, இல்ல வேற எதனா இருக்குமா? யோசிச்சு பாருங்க.